தெரியல நமக்கு குஷியா பில்லியா. அவர்கிட்ட ஊடக நண்பர்கள் நீங்க தான் உங்களை நான் தேங்க் பண்ணணும். அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதே நீங்க தான். ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கிறீங்க. அவருக்கு ஒரு இழவும் புரியல. வக்பு வாரியத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். நடிகர் விஜயா அவர் கொஞ்சமாவது சட்டங்களை விதிகளை படிங்க சார், படிச்சுட்டு வாங்க. நான் இந்த பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணமே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையில் பராந்தக சோழன் கட்டின இந்து கோவில், சிவங்கோவில், சந்திரசேகர சுவாமி கோவில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போராட்டம் பண்ணேன். அதை கிரண் ரிஜிஜு அவர்களும் சரி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கார். நான் கேட்குறேன், இந்த வக்ஃப் சட்டத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுல என்ன முஸ்லிம்களுக்கு எதிர் இருக்கு? அதை சொல்லுங்க. அவருக்கு அது புஷியா பில்லியா? யாரோ ஓ அப்படியா, தெரியல நமக்கு புஷியா பில்லியா. அவர்கிட்ட ஊடக நண்பர்கள் நீங்க தான் உங்களை நான் தேங்க் பண்ணணும். அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதே நீங்க தான். ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கிறீங்க. அவருக்கு ஒரு இழவும் புரியல. என்ன ஒரு பாயிண்டாவது சொல்லணும்ல? அரசியல் கட்சி நடத்துறார். ஆனா அரசியல் கட்சி நடத்துறவருக்கு பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பத்தி தெரியல. எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் மாத்திரம் 53,834 சொத்துக்கள் இந்துக்களுடைய கோவில்கள், இந்துக்கள் வீடுகள், இந்துக்கள் நிலம் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது வக்ஃப்ல. காரணம் என்ன? ஓரல் வக்ஃப்ங்கறாங்க. How can it be? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.